வணக்கம். நான் டாக்டர் நந்தகுமார். பஸ்டிங் ஐசியூ மித்ஸ், அதாவது ஐசியூ பற்றிய தவறான நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகள் மக்களிடையே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சர்வே எடுத்திருந்தோம். அந்த சர்வேயில் வந்த பதில்களை வச்சு மக்களிடையே இருக்கிற தவறான நம்பிக்கைகளை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ சீரிஸ் போடுறதுக்கு தான் இந்த அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த சர்வேயில் நமக்கு ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுமக்கள் ஐசியூ உள்ள போனாலே இறந்து போயிடுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இன்னும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த சர்வேயில் 42%, அதாவது 42% மக்கள் வந்து ஐசியூ உள்ள போனால் இறந்து போயிடுவோம் அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு ஓட் பண்ணியிருக்கிறாங்க. இது தவறான நம்பிக்கை மட்டும் இல்லை, மிகவும் ஆபத்தானது கூட. அது ஏன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அப்போது உண்மையாகவே ஐசியூனா என்ன? ஐசியூனா நோயாளிகள் இறந்து போகிற இடம் கிடையாது, நோயாளிகளை தீவிரமாக கண்காணிக்கிற இடம். அந்த ஐசியூவில் டாக்டர்ஸ், நர்சஸ், அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன்ஸ், பேராமெடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எல்லா டீம் மெம்பர்ஸும் நோயாளியை ஒவ்வொரு நொடியும் தீவிரமாக கண்காணிக்கிற ஒரு இடம் தான் வந்து ஐசியூ. அப்படி கண்காணிக்கும் போது ஒவ்வொரு இதய துடிப்பும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு உறுப்பும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த நோயாளிக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம்ஸும் சரி, அந்த ப்ராப்ளம்னால வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸும் சரி, அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் சரியான ட்ராக்கில் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் ஏர்லியாக நம்ம வந்து அதை டிடெக்ட் பண்ண முடியும், அதாவது கண்டறிய முடியும். அப்படி பார்க்கும்போது ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு நொடியும் அந்த பேஷண்ட் பின்னாடி நம்ம இருந்து பார்க்கும்போது அந்த பேஷண்ட்டை அந்த உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாகுது. இதுக்கு தான் அந்த பேஷண்ட்ஸை ஐசியூவில் அட்மிட் பண்ணுறோம். இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, கடந்த 100 வருஷமாக ஐசியூன்ற கான்செப்ட் வந்துட்டு ஐசியூவோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியாக எவால்வ் ஆகிருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் ஐசியூக்கு வர 10 பேஷண்ட்ஸில் 8லேருந்து 9 பேஷண்ட்ஸை வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் அப்படின்னு தான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்படி பார்த்தோன்னே சர்க்கரை வியாதி, சர்க்கரை லெவல் அதிகமாகிட்டு கீட்டோசிடோசிஸ்ன்னு சொல்கிற ஒரு நிலைமை வரலாம், இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிலாம் வரலாம், இல்லைனா வந்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், பக்கவாதம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியான ஐசியூ சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸை இமீடியட்டாக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து பேஷண்ட்ஸை வந்து டெஃபினட்டாக வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு தான் இந்த நம்பர் சொல்லுது. ஸோ ஐசியூ ஒரு பேஷண்ட்டோட உயிரை எடுக்க போகிறதில்ல. அந்த ஐசியூக்கு நம்ம தாமதமாக இல்லை லேட்டாக கூட்டிகிட்டு போனால் தான் அந்த பேஷண்ட்ஸோட உயிருக்கு ஆபத்து அதிகமாக போகுது. ஸோ இந்த பயம், அதாவது ஐசியூக்கு போனாலே இறந்து போயிடுவோமா, இல்லை இறந்து போயிடுவாங்களா அப்படின்ற இந்த தவறான நம்பிக்கை எப்படி ப்ராப்ளமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயாளிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை ஈஸியாக நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். அதே அந்த குடும்பமோ அந்த நோயாளியோ ஐசியூக்கு போனால் நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை தாமதப்படுத்த போகுது. அதாவது 1 மணி நேரத்தில் வராமல் 4 மணி நேரமோ இல்லை 6 மணி நேரம் 8 மணி நேரம் கழித்து வரும்போது அந்த ப்ராப்ளம் இன்னுமே அதிகமாக இருக்க போது, நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்கும் போது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து அந்த நோயாளியை ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப வெளியே எடுத்துகிட்டு வர்றது டெஃபினட்டாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த பயத்தை விட்டுட்டு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது ஐசியூக்கு போனால் நம்ம நல்லா ஆகிடுவோன்னு நம்ப ஆரம்பிக்கணும். ஸோ இதை நல்லா மனசில் வைங்க. ஐசியூவில் பேஷண்ட்ஸை வைக்கணும்னு சொன்னால் அது மரண தண்டனை கிடையாது. அந்த பேஷண்ட்டை, அந்த நோயாளியை தீவிரமாக கண்காணித்து உங்களை வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்பக்கூடிய ஃபெசிலிட்டேட்டிங் பாத்வே அப்படின்னு தான் நீங்கள் வந்து நினைக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு தவறான நம்பிக்கையை கிளாரிஃபை பண்ணுற வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.